மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தை ஜியோஜிப்ரா கிராஃபிங் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி விசுவலைஸ் பண்ண போகிறோம். நமக்கான கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அணிகளின் பயன்பாடுகள், அதாவது நேரியல் சமன்பாடுகளின் தொகுப்புக்குரிய ஒருங்கமைவு தன்மையை தரம் மூலம் காணல் அப்படிங்கிற அந்த கான்செப்டை நம்ம ஜியோஜிப்ரா 3D கால்குலேட்டர் யூஸ் பண்ணி விசுவலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய 1.5.1 அசமபடித்தான நேரியல் சமன்பாடுகள், நான் ஹோமோஜினியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். ஸோ நமக்கு வந்து எக்ஸாம்பிள் 1.29ல கொடுத்துருக்காங்க. பின்வரும் நேரியல் சமன்பாடுகளின் தொகுப்பானது ஒருங்கமை உடையதா என ஆராய்க, ஒருங்கமை உடையதா என அவற்றை தீர்க்க. நமக்கு வந்து 4 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இன்புட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் வேல்யூ வந்து -1, ஒய் வேல்யூ வந்து 4, இசட் ஈக்குவல் டு 4ன்னு நமக்கு கிடைக்குது. அதாவது தொகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கமை உடையது, ஒரே ஒரு தீர்வு நமக்கு கிடைச்சிருக்கு. இது எப்படி நம்ம ஜியோஜிப்ரா கிராஃபிக் கால்குலேட்டரை யூஸ் பண்ணி விசுவலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய இன்புட் பாரில் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா, கிவன் ஈக்குவேஷன்ஸை நான் இன்புட்டாக கொடுக்குறேன். எக்ஸ் பிளஸ் 2y மைனஸ் இசட் ஈக்குவல் டு 3 அப்படின்னு நான் கொடுத்தோடனே பாருங்க, நமக்கு தெரியும் இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு பிளேனை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பாருங்க, நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஒன்று முடிஞ்சு. அது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 3x மைனஸ் ஒய் பிளஸ் 2z ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை என்ட்ரு கொடுக்குறேன். கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அனதர் பிளேன் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, அடுத்தது தேர்ட் ஈக்குவேஷன் இன்புட்டாக கொடுக்குறேன். எக்ஸ் மைனஸ் 2y பிளஸ் 3z ஈக்குவல் டு 3 என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இன்னொரு பிளேன் ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. கிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் 3 பிளேன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணிக்குது. அடுத்தது எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் இசட் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0 என்ட்ரு கொடுங்க. கொடுத்துட்டீங்கன்னா ஸோ நமக்கான ஈக்குவேஷன்ஸோடைய கிராஃபிக்கல் வியூ, அதாவது இந்த ஒவ்வொரு ஈக்குவேஷனுமே வந்து 3 டைமென்ஷனல் ஸ்பேஸில் ஒரு பிளேனை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கிறத நமக்கு பார்க்கலாம். ஸோ இதை நம்ம மோர் இன்ட்ராக்டிவாக பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த 3D கிராஃபிக்ஸ் பக்கத்தில் கூடிய இந்த பாரை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான கலர் ஆப்ஷன்ஸ் வரும். அதோட ஒபாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே போல் 4th ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். கலர் சேஞ்ச் பண்ணி அதோட ஒபாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது அது ஒரு எல்லோ கலராக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதோட ஒபாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அண்டு இதை வந்து என்ன பண்ணலாம், இன்னும் ஒன்று இருக்குது. ஸோ இதை வந்து நான் ரெட் கலராக சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஒபாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுது. இப்போ இதோடைய தீர்வை நம்ம கிராஃபிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பிளேன் வந்து எங்கெல்லாம் இன்டர்செக்ட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஏன்னா ஸோ நம்ம கிராஃபிக்லாம் பார்க்கும்போதே தெரியுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 ஈக்குவேஷன்ஸும் இன்டர்செக்ட் ஆகிறது கிராஃபிக்ஸ் வியூவில் நம்ம இங்கே பார்க்குறோம். பட் அதை நம்ம ஜியோஜிப்ராவில் ப்ராப்பராக நம்ம பார்க்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஜியோஜிப்ராவில் இருக்கக்கூடிய இந்த இன்டர்செக்ட் டு சர்ஃபேஸ் அப்படிங்கிற இந்த டூலை யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2யும் டெஸ்ட் பண்ணுறேன். ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 3, ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 4, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 4, ஈக்குவேஷன் 3, ஈக்குவேஷன் 4. பாருங்க, இந்த பிளேன்ஸ் எல்லாம் வந்து எங்கெல்லாம் இன்டர்செக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நமக்கான என்னவா கிடைச்சிருக்குன்னா, இன்டர்செக்டிங் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைன்ஸாக கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். அதாவது பிளேன்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணிட்டு பார்த்தாலே நமக்கு தெரியும் இந்த பிளேன்ஸ் எல்லாம் இன்டர்செக்ட் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைனாக இருக்கு. இந்த 4 பிளேன்ஸும் ஒரு காமனான ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ அது நமக்கு தெரியணும் அப்படின்னு என்ன பண்ணலாம்னா, பாயிண்ட் டூல்ஸில் போயிட்டு இன்டர்செக்ட்னு ஒரு டூல் இருக்கு, அதை சூஸ் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு 2 லைனை நம்ம சூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டையும் செகண்டையும் சூஸ் பண்ணுறேன். இன்டர்செக்டிங் பாயிண்ட் கிடைக்குது. ஃபர்ஸ்ட்டையும் 3rd, ஃபர்ஸ்ட்டையும் 4, ஃபர்ஸ்ட்டையும் 5th, ஃபர்ஸ்ட்டையும் 6th. அப்போது இந்த எல்லா லைன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காமன் பாயிண்ட்ல தான் இன்டர்செக்ட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம கிராஃபிக்லாம் இங்கே விசுவலைஸ் பண்ணி பார்க்குறோம். இப்போ நான் ஒரு பாயிண்ட் மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நான் ஹைட் பண்ணிட்டேன். அதே போல் இந்த இன்டர்செக்டிங் லைன்ஸையும் நான் ஹைட் பண்ணிக்கிட்டு என்னோட பிளேன்ஸ் வந்து நான் விசுவல் பண்ணுறேன். பாருங்கள், அந்த பாயிண்ட் ஏ. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதோட சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதோட நேம் அண்ட் வேல்யூவை நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ 3D கிராஃபிக்ஸ் ரொட்டேட் பண்ணி பாருங்கள். பண்ணி பாருங்கள், நமக்கான பாயிண்ட்ஸ் என்ன கிடைச்சுன்னு பாருங்கள். அதாவது இந்த சப்போஸ் இதோட கலர் தெளிவாக இல்லைன்னா நமக்கு தெரிஞ்ச கலரில் பார்த்துக்கலாம். பாருங்கள், நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்கள். ஏங்கிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா -1,4,4ன்னு கிடைச்சிருக்கு. அதாவது கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளுடைய தீர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கமை உடையது, ஒரே ஒரு தீர்வு இருக்குது அப்படிங்கிறத கிராஃபிக்காக நம்ம எப்படி பார்க்கலாம்னா, இந்த கிவன் 4 ஈக்குவேஷன்ஸ் ஒரு 4 பிளைன்ஸ் கொடுக்குது. அது எல்லாமே காமனாக ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் என்ன ஆகுதுன்னா இன்டர்செக்ட் ஆகுது. இந்த இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இந்த பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஃபார் திஸ் ப்ராப்ளம்.
இந்த மாதிரி நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் இன்டகிரேட் பண்ணி ஈஸியாக நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த கான்செப்டை புரிய வைக்கலாம். Thank you, teachers.